ரவி, புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளி 80 ஆண்டு காலம் இயங்கி வருகிறது. தற்போது 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு மட்டும் இயங்கி வந்த நிலையில் 15 மாணவர்கள் மட்டுமே இப்பள்ளியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று மதியம் பள்ளியில் இருந்து மாணவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய மணவெளி பகுதியில் உள்ள பள்ளிக்கு படிக்க செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தி பள்ளியை பூட்டி, அதாவது நோட்டீஸ் ஓட்டியதாக தெரிகிறது. இதிலிருந்து கேள்விப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் மற்றும் ஊரில் முக்கியமானவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை கண்டித்து சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் பெற்றோர் போராட்டம் ஈடுபட்டனர். போராட்டம் என்ன, புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் ஏரியா சின்ன பகுதியாகவும், இந்த பகுதியில ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகளை கொண்டு வருவதற்காக இங்க பள்ளி அருகில் திறக்க முடியாது, அதாவது மதுபான கடைகள் திறக்க முடியாது என்பதற்காக இந்த பள்ளியை இடித்து விட்டு வேறு இடத்துக்கு மாணவர்களை மாற்றப்படுவதாக அங்க போராட்டம் செய்வது குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுல பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 80 ஆண்டு காலம் ஆனாலும் பள்ளி கல்வி கட்டிடம் அதாவது உறுதித்தன்மையாக இருப்பதாகவும், இந்த ரெஸ்டோ பார் ஆரம்பிப்பதற்காக மட்டுமே இந்த பள்ளியை இடமாற்றம் செய்வதாகவும் கூறி அந்த பெற்றோர் மற்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். புதுச்சேரி அரசு உடனடியாக ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இதில் தலையிட்டு அந்த பள்ளியை இடிக்காத அதே இடத்தில் இயங்கவும், பள்ளி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி எங்க மாணவர்களை அனுப்ப மாட்டோம் என்று பெற்றோர் தரப்பு கூறப்பட்டிருக்காங்க. ரவி.